ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ சைக்கிள் இல்ல இ ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த கட்சிகளுக்கு முதல்வர் விஜய் நன்றி கூறியுள்ளார். முன்னர் போல ஆளுங்கட்சி பேசுவதை காட்டும் காட்டிவிட்டு எதிர்க்கட்சிகள் பேசுவதை தாவேக அரசு இருட்டடிப்பு செய்யவில்லை என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். தாவேகவுக்கு வாக்களிக்க முடியாமல் போனவர்களின் வாக்குகளையும் இனி வரும் காலங்களில் அக்கட்சி பெறும் என்று விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாவேகவுக்கு 35% மக்கள் வாக்களித்துள்ள நிலையில் திமுகவுக்கு 24% மக்கள் மட்டுமே வாக்களித்துள்ளதாகவும், தமிழ்நாட்டில் 76% மக்கள் திமுகவை புறக்கணித்துள்ளதாகவும் விஜய் கூறியுள்ளார். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்று திமுக வாய்வித்தை காட்டுவதாகவும், தாவேகவை பார்த்து ஆதரவை கடன் பெற்ற கட்சி என்று விமர்சிப்பதாகவும் விஜய் கூறியுள்ளார். நம்பிக்கை இல்லாததாலேயே 2 தொகுதிகளில் போட்டியிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவதாகவும், கொளத்தூரில் தாவேகவின் வெற்றி வீச்சு எப்படி இருந்தது என்பதை பார்த்தும் புரியவில்லையா என்றும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் மனதில் ஆழமான வேரூன்றிய அரசை புஷ்பா அரசு என்று திமுக ஏளனம் பேசுவதாகவும், தோல்வியால் திமுக பொறாமை புகையை கக்குவதாகவும் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் ரீல்ஸ் அருந்தது தெரியாமல் திமிராக பேசுவதாகவும், ரியாலிட்டி தெரியாமல் ரீல்ஸ் உலகில் திமுக மிதக்க தொடங்கிவிட்டதாகவும் விஜய் கடுமையாக சாடியுள்ளார்.